ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு, மஞ்சத்தூள், வெந்தயம், சீரகம், மிளகு, வேர்க்கடலை, எள்ளு, எண்ணெய், தனியாத்தூள், மிளகாத்தூள், புளி, 1/4 கிலோ கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நீட்டாக அறுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் 2 ஸ்பூன் எள்ளு ரெண்டும் வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு மண் சட்டியில் 100 நல்லெண்ணெய் காய விட்டு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தய 4, சீரகம் 4, வெங்காயம் வடகம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னும் பூண்டு ஒரு 10 பூண்டு தட்டி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் தட்டி அதையும் அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. 3 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தக்காளி 2, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. இந்த கத்திரிக்காய் நீட்டாக அறுத்து அதுவும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணுன்னு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டு நல்லா அதிலே சிம்மிலே நல்லா வேக வைங்க. அரை வேக்காடு ஆகணுன்னு புளியை கரைச்சி அதில் ஊற்றி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வேக விட்டு அரைச்சி வச்சு இந்த வேர்க்கடலையும் எள்ளும் அதில் கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு உப்பு காரம்லாம் பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லோரும் சூப்பராக அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பாடு ஆக்கும்போது 1 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுருங்க. இது வெள்ளை சாப்பாடுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக சூப்பராக இருக்கும். அருமையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.